பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வசனம் சங்கீதம் 119:97. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதம் 119 எஸ்ரா என்ற வேதபாதகன் எழுதினதாக அநேக வேத வல்லுநர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இந்த வேதத்திலே அவர் இரவும் பகலும் தியானமாய் இருந்து அதை அவர் தியானிக்கிறவராக மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு அந்த நாட்களிலே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பகுத்து போதிக்கிறவராய் காணப்பட்டார். அந்த எஸ்ரா என்ற வேதபாரன் சொல்கிறான், அது நாள் முழுவதும் என் தியானம் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த வேதத்தின் மேல் பிரியமாய் இருந்து நாம் இதை தியானிக்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கிற பல ஆசீர்வாதங்களை இந்த வேதத்தில் நாம் பார்க்க முடியும். விசேஷமாக இந்த சங்கீதம் 119 அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த காரியங்களை 3 காரியங்களை சொல்கிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 119 105 சொல்லும் பொழுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் நடக்க வேண்டிய வழியை காட்டுவது இந்த வேத வசனங்கள் மட்டுமே. நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் நாம் நடக்க வேண்டிய வழியை ஒவ்வொரு நாள் நமக்கு காட்டுவார். கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தந்து நடத்துவார். அவை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இந்த பூமியில் நடக்க வைப்பார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும் என்று ஏசாயா 30:21 சொன்னது போல ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசி நம்மை வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, இரண்டாவது, இந்த வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதம் 119:92 அவர் சொல்கிறார். வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகள், போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை துக்கம் நிரப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனுள்ளதாயும் அது ஆத்துமாவையும் ஆவியும் உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி இதை வாசிக்கும் பொழுது உள்ளான மனுஷனில் நாம் பலன் கொண்டு அந்த துக்கங்களை மேற்கொள்ள தேவன் நமக்கு இருதயத்தில் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அவர் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் வேதத்தை தியானிக்க நாம் மறக்க வேண்டாம். வேதத்தை தியானிக்கும் பொழுது மகிழ்ச்சியை தந்து தேவன் துக்கத்தை மேற்கொள்ள உதவி செய்கிறார். கடைசியாக மூன்றாவது காரியம், சங்கீதம் 119:130 சொல்லும்பொழுது, நம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளனாக்கும் என்று சொல்லுகிறார். நாம் பேதைகளாய் இருக்க தேவன் விரும்பாததினாலே ஒவ்வொரு நாளும் வசனத்தின் மூலமாய் நம்மை தேவன் ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறார். பேதையானவன் எந்த வார்த்தையையும் நம்புவான், விவேகியோ தன் நடையின் மேல் கவனமாயிருக்கிறான். இன்னொரு வசனத்திலே வாசிக்கிறோம், விவேகி ஆபத்தை கண்டு மறைந்து கொள்கிறான், பேதைகளோ நடுகப் போய் தண்டிக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் பேதைகளாய் இருக்கும் பொழுது பல சிக்கல், பல பிரச்சனைகளிலே நாம் சிக்கிவிடுவோம் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை தெளிவாக்கி, நம்மை உணர்வுகளாக்கி, நமக்குள்ளே ஒரு வெளிச்சத்தை தேவன் தருகிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனத்தை நேசித்து அதை தியானிப்போம், அதை கைக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.